திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் 4 பேரும் பயிற்சியாக கூடிய இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம். ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் 4 பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம், நகை, சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள், இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது. கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர், இறை பக்தி, ஞானம், முக்தி, பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு அப்படின்னா செல்வம், செழிப்பு, வளர்ச்சி. அதாவது கேது அருள், ராகு பொருள், லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும். சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மளை நல்ல ஒரு சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்ப இவங்க 4 பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க, யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து இப்ப மறைஞ்சு நின்றுட்டு இருக்கார். உங்களுக்கு மே மாசம் வரைக்கும், மேக்கு மேல குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 8ல் குரு இருக்கும் பொழுது சில அவமானங்கள், சில பண தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். அதே போல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், தடை தாமதங்கள், ரொம்ப வேலை அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது, அது 9ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் தான். 2ஆம் திருமணமும் 9ஆம் இடம் தான். அப்ப இதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே குரு உங்களுக்கு தேடி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. நேரா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க ராசியை பார்ப்பார். அப்போ குரு பலன் உள்ள ஜாதகம் உங்க ஜாதகம். மே மாதத்திற்கு மேல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமண வாய்ப்புகள், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது, குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு குருவினுடைய தன்மை சிறப்பா இருக்கிறதுனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்க மே மாசத்துக்கு மேல வச்சுட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ல் இருந்துட்டு இருக்க சனி பகவான் அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு போக போறார். பொதுவா 6ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எதிரிகளை ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ முதல்ல 6ல ராகு இருக்கு. ஒரு 3 மாத காலங்கள் ராகுவும் சனியும் 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க. கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பை சொன்னாலும் 6ல் பாவ கிரகங்கள், அதுவும் ராகுவும் சனியும் சேரக்கூடியது ஏதாவது ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த டைம்ல பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த சனி பகவானும் ராகு பகவானும். தொழில்ல பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயம் மூலமாகவும், ஏதாவது உங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா, 6ல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்ப இப்ப 6ஆம் இடத்துல சனி வரும்போது ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நீங்க தாராளமாக லோன் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இருப்பினும் 6ல் சனி இருக்கும் பொழுது எதிரிகளே அஞ்சி நடுங்குவார் அப்படிங்கிற அமைப்ப உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் சனி பகவான் வந்து இருக்கிறதுல பெரிய கிரகம் இல்லையா, 2.5 வருடம் எடுத்துக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அப்ப 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க ராகுவும் கேது பகவானும். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 6ல ராகு இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராகு அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு வருவார். பொதுவாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம்,
குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குழந்தைகள், அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம் தான். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பண வளர்ச்சி, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த 5இல் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் பிரம்மாண்ட யோகத்தையும், உழைப்பில்லாம அதிக உழைப்பில்லாம ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். அதே போல கிரகத்துல பாத்துட்டீங்கன்னா ராகு தான். அப்போ உங்களுக்கு துளாராசிக்கு 5ல இந்த கிரக அமைப்பு வரும் பொழுது நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா பணம் வரும் வழிகளை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது உண்மை. ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொருளை கொடுத்தால் குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், ஏன்னா குடும்ப ஒற்றுமையும் அங்கதான் வச்சிருக்காங்க. 5ஆம் இடத்துல தான் குடும்ப ஒற்றுமையும் வச்சிருக்காங்க. அப்ப குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது குழந்தைகள் சர்ஜரி பண்ணி எடுக்கணும், அல்லது குழந்தைகள் சார்ந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும், அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது குழந்தைகளுடைய கல்விக்காக வெளிநாடு போறீங்க, குழந்தைகளை கல்விக்காக வெளிநாடு அனுப்புறீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த துளாராசிக்காரர்கள் இந்த டைம் மூவ் பண்ணுங்க. ஏன்னா ராகு வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறதுனால இப்ப மூவ் பண்ணீங்கன்னா அதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வம் தெரியாம இருக்கு, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு தெரியல, 2 மண் எடுத்துட்டு வந்த தெய்வம், 3 மண் எடுத்துட்டு வந்த தெய்வம், குலதெய்வமே இல்ல, நாங்க வந்து வெறுப்பெட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுதான் உண்மையா இல்ல 2-3 தெய்வங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த தெய்வமே தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வ ஸ்தானத்தில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து கொடுப்பார். அது மட்டும் ஏன் வெறும் ராகுக்கு மட்டும் நம்ம சொல்லல, இந்த இடத்துல குரு வந்துடுவார். குரு நேரா வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் உங்களுடைய 5ஆம் இடம். அப்ப குரு நேரடியாக 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு ராகு அப்படிங்கிறது, குரு அப்படின்னா தெய்வங்கள், குல தெய்வங்கள், அதே போல தெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய அருள் எல்லாமே இந்த குரு தான். அப்ப அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 5ல் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்றது கண்டுபிடிப்புன்னு சொல்றோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே ராகு தான். அப்ப குரு ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். குலதெய்வ தோஷம் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது பிரம்மாண்ட யோகத்தையும் பண்ணி கொடுத்துரும். தெரியாத கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் இருக்கு, குலதெய்வம் தெரிஞ்சுமே நிறைய பேர் போக முடியாம இருந்தீங்கனாலும் கூட இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாருங்க, இந்த ராகு, குரு, சனி, கேது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கேது பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 11க்கு வரப்போறார், லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். இந்த லாபஸ்தானத்துக்கு கேது வரக்கூடிய காலகட்டங்கள் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சின்ன விஷயம் பண்ணினீங்கனாலுமே பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடம் ஜொலிக்கக்கூடிய ராசியில 2வது ராசியாக துலா ராசியும் இருக்குது அப்படிங்கறதா உண்மை. உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, எப்பவுமே ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது. அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள். எந்த வீட்டில் போய் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தன்னோட இது சொந்தமா மாத்திக்குவார். இப்ப ராகுக்கு வீடு கிடையாது, ராகு இங்க வந்துடுவார். அப்ப ராகுவின் வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்ப சனி பகவான் உங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நோய் தொற்றுகளோ கடன் சார்ந்த விஷயங்களோ இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தேன். அதே போல உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஏறியோ அல்லது ராசிக்கு திரிகோணத்தில் இருந்தாலோ இந்த ராகு அல்டிமேட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மிகுந்த யோகத்தையும் மிகுந்த பணவரவையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்க ஜாதக சனி பகவான் நல்லா இருந்தால். அதே போல இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன். அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்காரான்னு பாருங்க. சூரியன் கெட்டால் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் குறைவா வர்றது, எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்தாலும் கூட சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்து விடும். லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க, லக்னம் உயிர், ராசி அப்படிங்கிறது மனம். அப்ப லக்னத்துக்கும் ராகுக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் 2க்கும் ஈக்குவலாக நம்ம பார்த்துட்டோம்னா சூரியன் உங்க ஜாதகம் நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் துலா ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. 1.5 வருஷம் பெரிய பெரிய கிரகங்கள் 1.5 வருஷம் போறாங்க. இவங்க எல்லாருமே இது 1.5 வருஷம், ராகு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம், கேது 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம், குரு 1
வருட காலங்கள். அப்போ மே மாதத்துக்கு மார்ச் மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மேக்கு மேல மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசி துலா ராசி. வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். Thank you.